ஹாய் நண்பர்களே, உங்க ஜில்லாடி ஜீவா வந்திருக்கேன். பிரேக்கப் ஆன வலிய விட பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் வர்ற அந்த குழப்பம் இருக்கே, அது ரொம்ப கொடுமையானது. அவன் நம்மள சுத்தமா மறந்துட்டாங்களா, இல்ல அவங்களுக்கும் நம்ம ஞாபகம் வருதான்னு யோசிச்சே நிறைய பேருக்கு ராத்திரியில தூக்கம் வராது. சில சமயம் அவங்க பண்ற சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு பெரிய கன்ஃபியூஷனை கொடுக்கும். சைக்காலஜி படி ஒருத்தர் உங்கள விட்டு போனாலும் அவங்க மனசுல உங்கள திரும்ப சேரணும்னு ஒரு சின்ன ஆசை இருந்தா அவங்க இந்த 20 அறிகுறிகளை, அதாவது சைன்ஸ கண்டிப்பா வெளிப்படுத்துவாங்க. இத பார்த்து உங்க எக்ஸ் உங்கள தேடுறாங்களான்னு நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம். ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. முதல் 4 சிக்னல்கள் அவங்க சோஷியல் மீடியால பண்றது. முதல் ஆளா ஸ்டேட்டஸ் பாக்குறது. நீங்க வாட்ஸ்ஆப்லோ இன்ஸ்டாலியோ ஸ்டோரி போட்டா முதல் சில ஆட்களா அவங்க பாத்துருவாங்க. 2வது, பழைய போஸ்டுக்கு லைக் போடுறது. நீங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட போஸ்ட் தேடி பிடிச்சு திடீர்னு லைக் போடுவாங்க. ஆக்சிடென்டல் லைக். 3வது, சோகமான ஸ்டேட்டஸ். சம்பந்தமே இல்லாம நீங்க ஃபீல் பண்ற மாதிரியான லவ் ஃபெயிலியர் பாட்டையோ கோட்ஸையோ அடிக்கடி ஸ்டேட்டஸ் வைப்பாங்க. 4வது, அன்பிளாக் ஆனா மெசேஜ் இல்ல. கோவத்துல பிளாக் பண்ணிருப்பாங்க, ஆனா கொஞ்ச நாள்ல அன்பிளாக் பண்ணி உங்க டிபிய பாப்பாங்க, ஆனா மெசேஜ் பண்ண மாட்டாங்க. அடுத்த 4 சிக்னல்கள் அவங்களா வலிய வந்து பேசுறது. 5வது, நள்ளிரவு மெசேஜ்கள், லேட் நைட் டெக்ஸ்ட்ஸ். ராத்திரி 1 மணிக்கு மேல எமோஷனல் ஆகி ஹாய் எப்படி இருக்கன்னு மெசேஜ் பண்றது. 2வது, உதவி கேட்பது. என் சர்டிஃபிகேட் உங்கிட்ட இருக்கா, அந்த ஆப் எப்படி யூஸ் பண்றதுன்னு சம்பந்தமே இல்லாத சின்ன விஷயத்துக்கு உங்கள தேடி வருவாங்க. 3வது, விசேஷ நாட்களை மறக்காதது. உங்க பிறந்த நாள் இல்லனா நீங்க லவ் பண்ண ஆரம்பிச்ச ஆனிவர்சரிக்கு கரெக்டா விஷ் பண்ணுவாங்க. 4வது, ஸ்டோரி ரிப்ளை. நீங்க சாதாரணமா ஒரு போட்டோ போட்டா கூட அதுக்கு ஃபயர் எமோஜியோ ஹார்ட் எமோஜியோ போட்டு பேச்ச ஆரம்பிக்க ட்ரை பண்ணுவாங்க. அடுத்து டைரக்டா வராம சுத்தி வளைச்சு வர்ற 4 சிக்னல்கள். 9வது, உங்க நண்பர்களிடம் விசாரிப்பது. உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட பாக்கும்போது ஏன் அவன் எப்படி இருக்கான், சாப்பிட்டானான்னு அக்கறையா கேட்பாங்க. 10வது, நீங்க சிங்கிளா இருக்கீங்களான்னு செக் பண்றது. நீங்க வேற யாரையாவது லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களான்னு இன்டைரக்டா தெரிஞ்சுக்க ஆசைப்படுவாங்க. 11வது, உங்க ஏரியாக்கு வருவது. நீங்க அடிக்கடி போற காஃபி ஷாப் தியேட்டர்னு நீங்க இருக்கிற இடத்துல அடிக்கடி அவங்க தென்படுவாங்க. 12வது, உங்கள விட்டு கொடுக்காதது. பிரேக்கப் ஆகியிருந்தாலும் வேற யாராவது உங்கள தப்பா பேசினா அவங்களுக்கு கோபம் வரும், உங்கள சப்போர்ட் பண்ணுவாங்க. அடுத்த 4 அறிகுறிகள் அவங்க இன்னும் பழச மறக்கலன்னு சொல்றது. 13வது, நீங்க கொடுத்த கிஃப்ட். நீங்க ஆசையா வாங்கி கொடுத்த ஷர்ட் வாட்ச் இது எல்லாம் இன்னும் பத்திரமா யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. 14வது, பழைய சாட். உங்க பழைய வாட்ஸ்அப் சாட் ஆடியோ மெசேஜ் எதையும் டிலீட் பண்ணாம அடிக்கடி கேட்டு பாப்பாங்க. 15வது, ஸ்பெஷல் பாட்டு. உங்க 2 பேருக்கும்னு ஒரு ஃபேவரட் பாட்டு இருக்கும்ல, அத அடிக்கடி கேக்குறது ஸ்டேட்டஸ் வைக்கிறதுன்னு இருப்பாங்க. 16வது, உங்கள கம்ப்ளைண்ட் பண்றது. நீ அப்படி பண்ணிட்ட இப்படி பண்ணிட்டன்னு உங்க மேல இன்னும் கோபமா பேசுறாங்கனாலே அவங்க உங்களை இன்னும் மனசுல இருந்து தூக்கலன்னு அர்த்தம். 0 ஃபீலிங்ஸ் இருந்தா கோபமே வராது. கடைசி 4 சிக்னல்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 17வது, பொறாமை. நீங்க வேற ஒரு பொண்ணோ பையனோ கூட சிரிச்சு பேசி போட்டோ போட்டா உடனே கடுப்பாகி பழையபடி பிளாக் பண்ணுவாங்க. 18வது, பழைய தப்புக்கு சாரி கேக்குறது. அன்னைக்கு நான் அப்படி நடந்துகிட்டது தப்புதான்னு திடீர்னு பல மாசம் கழிச்சு ஒரு பெரிய மெசேஜ் அனுப்புவாங்க. 19வது, பேச்ச கட் பண்ண மாட்டாங்க. நீங்க ஓகே பைன்னு சொன்னாலும் அப்புறம் வேற என்னன்னு பேச்ச வளர்த்துக்கிட்டே போவாங்க. 20வது, நான் மாறிட்டேன். த சேஞ்ச்ட் பர்சன். நான் இப்பெல்லாம் முந்தி மாதிரி கோபப்படுறதே இல்ல தெரியுமா அப்படின்னு அவங்க மாறிட்டாங்கங்கிறத உங்களுக்கு நிரூபிக்க ரொம்ப மெனக்கெடுவாங்க. இந்த 20ல ஒரு 10 அறிகுறி இருந்தா கூட அவங்க உங்களை திரும்ப ஏத்துக்க தயாரா இருக்காங்கன்னு அர்த்தம். ஆனா இங்க தான் ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க யோசிக்கணும். அவங்க தேடி வராங்கன்னு உடனே ஓடிப்போய் திரும்பவும் மாட்டிக்காதீங்க. நீங்க ஏன் பிரேக்கப் பண்ணீங்கன்னு யோசிங்க. அது ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப். திரும்ப போனா உங்க நிம்மதி போயிடும்னா அவங்க என்ன சிக்னல் கொடுத்தாலும் கண்டுக்காம உங்க லைஃப்ல அடுத்த கட்டத்தை நோக்கி மூவ் ஆன் பண்ணிட்டே போயிட்டே இருங்க. உங்க நிம்மதி தான் ஃபர்ஸ்ட். இதுல எந்தெந்த சிக்னல் எல்லாம் உங்க எக்ஸ் உங்களுக்கு கொடுத்திருக்காங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க சிங்கிள்ஸ் கேங்குக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம ஜில்லா